மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, லவ் பேர்ட்ஸ் வளர்ப்பது எப்படி அப்படிங்கிற வீடியோ தான் இந்த இதில் பார்க்க போறோம். புதுசாக லவ் பேர்டு வாங்கி வளர்க்குற பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம புதுசாக லவ் பேர்டு வாங்குறதுல இருந்து அதை ப்ரீட் பண்ணி அதில் இருந்து சிக் எடுக்கிற வரைக்கும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு கேஜை எந்த இடத்துல செட் பண்ணுறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். நீங்கள் உங்கள் வீட்டில் கேஜை செட் பண்ணும்போது அதிகமாக வீட்டில் நடக்கிற இடத்துல நம்ம கேஜை செட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நம்ம நடமாட்டம் கம்மியாக இருக்கிற இடத்துல பார்த்து செட் பண்ணணும். ரெண்டாவது, லவ் பேர்ட்ஸுக்கு வந்து ஓவர் ஹீட் தாங்காது. கண்ணு வழியே இல்லை சுக்கா இல்லை வெயிட் லாஸ் இது மாதிரி ப்ராப்ளம் வரும். அதனால் நமக்கு சம்மர்லேயும் வெயில் கம்மியாக இருக்கிற இடமா பார்த்து, அதாவது டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணுற இடமா பார்த்து செட் பண்ணணும். நல்லா காத்தோட்டம் இருக்கிற மாதிரியும் செட் பண்ணணும். அதே போல் கேஜ் செட் பண்ணுற இடத்துல பூனையோ எலியோ வராத அளவுக்கு பார்த்துக்கணும். அப்படி வந்துச்சுன்னா நைட் டைமில் கேஜ் ஓரத்தில் பேர்ட்ஸ் உட்காந்துருக்கும் போது பூனையும் எலியும் என்ன பண்ணுன்னா அழுங்காமல் அதோட காலை பிடிச்சோ இல்லை ரெக்கையை பிடிச்சோ வெளியே இழுத்து காலையோ ரெக்கையோ கட் பண்ணிடும். அதனால் பேர்டு அதிகமாக இறக்குறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பூனையும் எலியும் வராத இடமா பார்த்து செட் பண்ணணும். அதே போல் எறும்பும் வராத இடமா இருக்கணும். எறும்பு என்ன பண்ணுன்னா, இப்போ நம்ம பாட்டில் சிக்ஸ் இருக்கும்போது ஒரு சிக்கு கீது இறந்துருச்சுன்னா அந்த ஸ்மெல்லுக்கு எறும்பு எல்லாம் பாட்டுக்குள்ளே போகும். அப்போ உயிரோட இருக்கிற சிக்ஸையும் எறும்பு சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம கேஜ் செட் பண்ணுற இடத்துல எறும்பும் வராத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். லவ் பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டோர்லேயும் செட் ஆகும், அவுட்டோர்லேயும் செட் ஆகும். அதாவது நம்ம வீட்டுக்குள்ளே ரூமில் வச்சும் வளர்த்தலாம், இல்லை வீட்டுக்கு வெளியே வச்சும் வளர்க்கலாம். வீட்டுக்கு வெளியே லவ் பேர்ட்ஸ் கேஜை செட் பண்ணும்போது நல்லா நிழல் இருக்கிற இடமா பார்த்து செட் பண்ணணும். அதே மாதிரி நல்லா காத்தோட்டம் இருக்கிற இடமாவும் பார்த்து செட் பண்ணணும். அதே போல் பனி காலத்தில் நம்ம கேஜை வெளியே செட் பண்ணும்போது நைட் டைமில் கேஜை வந்து படுத்தா போட்டு மூடுற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கணும். அதிக பனி இருந்தாலும் லவ் பேர்ட்ஸுக்கு டிசீஸ் வரக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் ஈவினிங் டைம் நம்ம படுத்தாவை போட்டு கேஜை மூடிட்டு மார்னிங் டைமில் அந்த படுத்தாவை எடுத்து விடுற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கணும். லவ் பேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம